ஏழாவதும் கடைசியுமா ராங் இன்ஃப்ளூயன்சர்ஸ் கையில் மாட்டிக்காதீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசணும் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கும் போது, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கும் போது, அல்லது ஸ்டாக் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கும் போது, நீங்கள் தப்பான ஆட்கள் கையில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்த பணத்தையும் நக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ நம்ம வந்து கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கிறோம், ஹார்ட் அண்ட் மணி. ஆனால் ஒரு சில பேர் வந்து அதை எப்படி ரொம்ப ஈஸியாக சம்பாதிக்கிறது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் எப்படிலாம் மற்றவங்களை ஏமாற்றலாம், ஏமாற்றி பணத்தை பிடுங்கலாம் அப்படிங்கிற மனநிலையும் ஒரு சிலர் சுற்றி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு இருக்கணும். ஒரு லேண்டு வாங்கும்போது சரியான விதத்தில் நீங்கள் வாங்கலை அப்படின்னா, லேண்டை சரியாக செக் பண்ணி அதுக்கான சரியான ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி நீங்கள் வாங்காமல் தப்பான ஒரு லேண்டை வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் போட்ட பணம் எல்லாம் வீணாயிரும். யாரும் உங்களுக்கு அதை திரும்ப கொண்டு வந்தெல்லாம் கொடுக்க போகிறதில்ல. கோர்ட்டு கேஸுன்னு சொல்லி அலைஞ்சால் நீங்கள் வருஷக்கணக்கில் அலைய வேண்டியது இருக்கும். அது கண்டிப்பாக வந்து அது தேவையில்லாத தலைவலி. அதே மாதிரி தான் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறதும் கூட சரியான விதத்தில் உங்களுக்கு வந்து அவங்க கைட் பண்ணல அப்படின்னா அவங்களோட பணத்தெல்லாம் நீங்கள் இணக்க வேண்டியது இருக்கும். அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, ஹைலி ரிஸ்கான ஏரியா. ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸில் ராங் இன்ஃப்ளூயன்சஸ் கையில் மாட்டிக்காதீங்க. உங்களை ஏமாற்றணும்னு நினைக்கிறவங்க கையில் மாட்டிக்காதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பணத்தை இணக்க வேண்டியிருக்கும். நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக ஃபினான்ஷியலாக நல்ல ஒரு இடத்துக்கு வர முடியும்.